எல்லாம் வல்ல இறைவனின் பேரால் ஆரம்பிக்கின்றேன். அன்பானவர்களே, உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. சில தினங்களாக தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்து வருகின்றது. உண்மையை சொல்லுகின்ற ஒரு கட்சி ஒரு புறமும், உண்மையையும் பொய்யையும் கலந்து சொல்கின்ற கட்சிகள் மறுபுறமும், இப்படி கடும் வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதில் லாஜிக்கலாக சில விஷயங்களை நேற்றும் தெரியப்படுத்தினோம். இப்போது தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவது மட்டுமல்லாமல் ஜோசியம் சொல்பவர்களும் அதிகரித்து விட்டார்கள். தேர்தல் காலம் வந்தால் ஜோசியர்கள் அதிகரிப்பது வழக்கம். அதாவது, இத்தனை வீத ஓட்டு இன்னாருக்கு கிடைக்கும், இந்த ஆக்கள் எல்லாம் நாட்டை விட்டு ஓடிவிடுவார்கள் என்றெல்லாம் ஜோசியம் சொல்லப்படுகின்றது. நேற்று ரணில் விக்ரமசிங்க அவர்களும் அதிகமாக அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். தற்போது தேசிய மக்கள் சக்தியை நோக்கி மக்கள் அலை எழுந்திருப்பதை பார்த்து ஏனைய கட்சிக்காரர்களுக்கு பயம் ஏற்பட்டிருக்கின்றது என்பது தெளிவாக விளங்குகின்றது. அடுத்ததாக, இன்று தோழர் அன்பகுமார் திசாநாயக்க அவர்கள் மாலை 5 மணிக்கு கோல்டன் ரிவர் ஹோட்டல் ஒரு கூட்டத்திற்கு வருகை தர இருப்பதாக அறிவித்தல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. தமிழ் முஸ்லிம் சமூகம் இரண்டும் இணைந்து தோழர் அன்பகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு வரவேற்பளிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். மேலும் இந்த அலையிலே இடையில் அரசியல்வாதிகளோ அல்லாதவர்கள் அல்லது அரசியலோடு சம்பந்தப்படாதவர்கள் தேசிய மக்கள் சக்தி தொடர்பாக சில கட்டுரைகளை வெளியிடுகின்றார்கள் அல்லது சில கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள். இவை உண்மையில் இவர்களது மனச்சாட்சியை தொட்டு பார்த்தால் இவர்களுக்கு விளங்கும் உண்மைக்கு புறம்பான விஷயங்களைத்தான் இவர்கள் செய்கின்றார்கள். அதாவது, கடந்த காலங்களில் தேசிய மக்கள் சக்தி என்ன செய்தது, ஏவிபி என்கின்ற பெயரிலே என்ன செய்தது என்றெல்லாம் கேட்கின்றார்கள். அதில் அதிகமான விஷயங்கள் உண்மைக்கு புறம்பானவை. உதாரணமாக, 2 தடவை மக்கள் விடுதலை முன்னணி இந்த நாட்டிலே கிளர்ச்சி செய்திருப்பதாக கூறப்படுகின்றது. 2 தடவைகளிலும் அந்த இயக்கம் இனத்துவேஷத்தோடு எதையும் செய்தது கிடையாது. சிங்கள இனத்தைச் சேர்ந்தவர்களே போராடினார்கள், சிங்கள இனத்தைச் சேர்ந்தவர்களே கொல்லப்பட்டார்கள். அது போராளிகளாக இருந்தால் என்ன, படைத்தரப்பாக இருந்தால் என்ன. ஆனால் மக்கள் விடுதலை முன்னணியினரின் இந்த போராட்டத்தை பயன்படுத்தி கொண்டு சில அரசியல்வாதிகள் அந்த பேரிலே மக்கள் விடுதலை முன்னணி செய்ததாக கூறிக்கொண்டு பல கொலைகளை செய்தார்கள். அதாவது, நியாயமற்ற படுகொலைகளை செய்தவர்கள் மக்கள் விடுதலை முன்னணியினர் அல்ல. மாறாக இந்த அரசியல் மக்கள் விடுதலை முன்னணிக்கு எதிரான அரசியல் சக்திகள் தான் அந்த வேலையை செய்தார்கள். அவர்களுக்கு அதில் 2 பலன்கள் கிடைத்திருக்கும். ஒன்று, மக்கள் விடுதலை முன்னணியை பற்றி மக்கள் மனதிலே ஒரு பிழையான கருத்தை வளர்த்து விடுவது. அடுத்தது, தங்களுடைய எதிரிகளை அழித்து விடுவது. இந்த 2 பணியையும், அதாவது ஒரு கல்லில் 2 மாங்காய்கள் என்பதை போல இவர்கள் செய்து முடித்தார்கள். அதை வைத்துக் கொண்டுதான் இன்று அதிகமான நண்பர்கள், சகோதரர்கள் சில விமர்சனங்களை தெரிவிக்கின்றார்கள். ஏவிபி ஆட்சிக்கு வந்தால் அல்லது தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தால் அப்படி நடக்கும் என்றெல்லாம் ஆர்வம் கூறுகிறார்கள். ஆனால் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, அவர்களின் வருகையோடு யாருக்கு பாதிப்பு ஏற்படும் என்று.
அடுத்தது அது தேர்தல் விஞ்ஞாபனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற ஒரு விடயம், இந்த யுத்த குற்றவாளிகளை தேசிய மக்கள் சக்தி தண்டிக்காது என்கின்ற விடயம். யுத்த குற்றவாளிகள் என்றவுடன் நேற்று ஒரு தமிழ் அரசியல்வாதி வடக்கிலே பேசுகின்றார். இராணுவத்துக்கு எதிரான எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம் என தேசிய மக்கள் சக்தி கூறுகின்றது. யுத்த குற்றம் அப்படியே மூடி மறைக்கப்பட்டுவிடும் என்று. யுத்த குற்றவாளிகள் என்பவர்கள் தமிழர்களிலும் இருக்கின்றார்கள், சிங்களவர்களிலும் இருக்கின்றார்கள். யுத்தத்தில் சம்பந்தப்படாத முஸ்லிம்களை படுகொலை செய்தது விடுதலை புலிகள். அப்படியாயின் அந்த யுத்த குற்றவாளிகளையும் கூட விசாரணைக்கு எடுக்காது பொது மன்னிப்பை வழங்குவதுதான் தேசிய மக்கள் சக்தியின் நிலைப்பாடாக இருக்கின்றது. ஏனெனில் நீண்ட காலமாக நடைபெற்ற யுத்தம், இதை விசாரணை செய்து தீர்வுக்கு வருவதற்கு இன்னும் சில தசாப்தங்கள் தேவைப்படும். அதைவிட அந்த பலத்தை, அந்த சக்தியை இந்த நாட்டின் அபிவிருத்திக்காக பயன்படுத்த முடியும் என்பதுதான் தேசிய மக்கள் சக்தியின் கருத்து. பழிக்கு பழி வாங்கி கொண்டு கொலை செய்தவனுக்கு தண்டனை வழங்குவதன் மூலம் இனிமேல் கொலை நடக்காமல் தடுக்க முடியும். ஆனால் காலம் கடந்த பிரச்சனைகளை வைத்து விசாரித்துக் கொண்டிருப்பது, சரியான சாட்சியங்களை தேடி கண்டுபிடிக்க கூட முடியாது. ஏனெனில் அதிகமானவர்கள் இறந்து விட்டார்கள். யுத்த குற்றவாளிகளில் கூட அதிகமானவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். ஆனால் ஒரு தமிழ் அரசியல்வாதி நேற்று கூறுகின்றார், அந்த சிங்கள இராணுவத்தை காப்பாற்றுவதுதான் இவர்களுடைய முயற்சியுமாக இருக்கின்றது என்று சொல்லி அடுத்ததாக சொல்கின்றார், தமிழர்களின் தாயகத்தை சிதறடித்த ஒரு கட்சிதான் இந்த மக்கள் விடுதலை முன்னணி என்று. ஆனால் கிழக்கு மாகாணத்திலே உள்ள தமிழர்களிடம் வாக்கெடுப்பை நடத்தினாலும் கூட நீங்கள் வட மாகாணத்துடன் சேர்ந்திருக்கப் போகின்றீர்களா அல்லது பிரிந்திருக்கப் போகின்றீர்களா என்று 80% கிழக்கு மாகாண தமிழர்கள் வாக்களிப்பார்கள், நாங்கள் பிரிந்துதான் இருக்கப் போகின்றோம் என்று. ஏனெனில் நாங்கள் தனிப்பட்ட முறையில் நட்புடன் பேசிய வகையில் அறிந்து கொண்ட விடயத்தைத்தான் இங்கு நான் குறிப்பிடுகின்றேன். எனவே தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்குவதுதான் சகல துறைகளிலும் இந்த நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு பொருத்தமாக இருக்கும் என்று கூறி மற்றுமோர் நிகழ்வில் சந்திப்போம்.